இன்றைக்கி நாங்கள் இந்த வில்லேஜ் அட் பிளாக் க்ரீக் அப்படிங்கிற இடத்துக்கு நாங்கள் போயிருந்தோங்க. இது வந்து என்ட்ரி இருக்குது. நீங்கள் டைமிங்ஸ் வந்து நம்ம கூகுளில் செக் பண்ணிக்கலாம். நாங்கள் போனது வந்து வீக்கெண்டுங்க. அப்போ டைமிங் வந்து 12 to 4 இருந்தது. கிறிஸ்மஸ் டைமுங்கும்போது சாண்டா ஈவெண்ட் அப்படின்னு ஸ்பெஷல் ஈவெண்ட்டும் இருந்ததுங்க. ஒவ்வொரு சீசனுக்கு என்னென்ன ஈவெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து நம்ம எப்போவுமே நம்ம கூகுள் செக் பண்ணிக்கலாம். போய் டிக்கெட் வாங்கினது இந்த மாதிரி மேப் தருவாங்க. நம்ம எந்தெந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு சொல்லி போய் பார்க்குறக்க அது ரொம்ப கைடாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு எடுத்துடனே உள்ளே என்ட்ரி ஆனோன்னா இப்போ அந்த ஒயிட் பில்டிங் இப்போ காமிச்சிருந்தாங்க. அது வந்து டின் ஸ்மித்துங்க. தகரத்தில் என்னென்ன எப்படி செஞ்சுக்கிறாங்க அந்த மாதிரிங்க. அது வந்து அந்த பாட்டி ஒருத்தங்க வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க எப்படியெல்லாம் சொல்லி நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு. இந்த மாதிரி உள்ளி வச்சு இது செய்கிறாங்க. இந்த மாதிரி தகரத்தில் துளைவு போட்டு விளக்காக பயன்படுத்திக்கிறாங்க. இது வந்து நம்ம காட்டுக்குள்ளே எத்தனை தான் காற்றடித்தாலுமே அணையாதுங்களாம் காட்டுக்குள்ளெல்லாம் போகும்போது. ஏன்னா அந்த துளைவுகள் எல்லாமே வந்து வெளிப்புறமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க. இவங்க கூட பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இங்கே வந்து விவசாய நிலங்க இருந்தது, இந்த மாதிரி வீடெல்லாம் இல்லையா. ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து காட்சிப்படுத்துறதுக்கு வேண்டி இந்த மாதிரி உருவாக்கிக்கிறாங்க. அப்போ 1800 கிராமம்னா எப்படி இருந்தது, என்னென்ன செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி உருவாக்கிக்கிறாங்க. இதாக நம்ம மாட்டு பண்ணைக்குள்ளே வந்தோம்னா இருக்கும்ல, மாட்டு சாலைக்குள்ளே வந்தோம்னா இருக்கிற மாதிரி சக்கரம் இருக்கா. இது தீவனம் கட் பண்ணுற மிஷின் நினைக்கிறேன். இது உளியாட்டாக இருக்குது அரைக்கிறதுக்கு. இங்கே தீவனம் புல்லெல்லாம் வச்சுக்கிறாங்க, வைக்க புல். அங்கே அந்த பிளேடு, இந்த மாதிரி ஆக்ஸ் பிளேடு. அடுத்து நம்ம ஹென்ரிஸ் சைடர் மில்லுக்கு வந்துக்கும். ஒரு கேலன் ஆப்பிள் வினிகர் அது செய்கிறதுக்கு வந்து 36 ஆப்பிள் பழங்களில் யூஸ் பண்ணிக்காங்க. ஒரு கேலன்னா 3.25 லிட்டருங்க. அது செய்கிறதுக்கு 36 பழங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. 1840 இந்த மாதிரி தான் வினிகர் செஞ்சுக்கிறாங்களாம். ஆப்பிளில் வந்து நம்ம செக்கில் எண்ணெய் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஜூஸ் ஆட்டம் எடுத்துங்க, அதை ஃபில்ட்ரு பண்ணி வினிகர் செஞ்சுக்கிறாங்க. இது வந்து விற்கிறதுக்கு வேண்டி பண்ணல. இந்த ஸ்னிட்டர் ஃபேமிலி அப்படிங்க அவங்களோட ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தரதுக்கு வேண்டி இந்த மாதிரி ஒரு மில் வச்சுருந்துக்கிறாங்க. இது வந்து பிரிட்டிஷோட ஃபயர் பம்பு ஹேண்ட் ஆப்ரேட்டரோடது. அது பற்றினது இங்கே வச்சுருக்காங்க. இது தோல் பட்டறைங்க. இங்கே வந்து குதிரை இருக்கு பட்டை, கழுத்து பட்டை இதெல்லாம் செய்யறதுக்கான ஒரு இடமா வச்சுருந்துக்கிறாங்க. மற்ற தோல் சம்மந்தப்பட்ட பொருட்களையும் இங்கே ஏதாவது செஞ்சுக்கிறாங்க. பொம்மை, குதிரை பொம்மை இதெல்லாம் இருந்ததுங்க. இந்த மேலே இருக்கிறது பார்த்தா எனக்கு ரக்கூன் மாதிரி தான் தோணுது. நம்ம மாட்டுக்கு சலங்கை கட்டி விடுவோம் அந்த மாதிரி இருக்காது. குதிரை பொம்மை இதே பார்த்தோன்னா சம்திங்கில் வர குதிரை பொம்மை தான் ஞாபகத்துக்கு வர. இப்போ மாட்டு அது என்ன தோலுன்னு தெரியல. இங்கே ஆஹா, நான் கனடா வந்து முதல்ல ஆடை பார்த்துட்டேன். கோழிங்க. எனக்கு சண்டே ஸ்பெஷலுக்கு ரெடியாக தான் எனக்கு கேட்க தோணுச்சு. பாவம் இருக்கிறத ஒரு கோழியே தான் போல இருக்கு. உள்ள இருக்கா. எனக்கு இந்த இடத்துக்கு ரொம்ப வந்தக்கப்போ தான் எனக்கு நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. ஒரு கோழி. அன்றைக்கி டெம்பரேச்சர் பார்த்தோம்னா 3 டிகிரின்னு நினைக்கிறேங்க. மரமெல்லாம் இப்படி வெறுனை தான் நின்றுட்டு இருந்ததுங்க, இலைகளவே காணோம். இங்கே வான்கோழி இருக்குதுங்க. அங்கேருந்து ஒரு வீட்டில் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து அலங்காரம் படுத்தியிருந்தாங்க. அது என்னென்னு கேட்டப்போ, கிறிஸ்மஸ்ஸு வணிகமாக மாறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்க பொருள்களை வச்சு தான் இந்த மாதிரி மரங்களை வந்து அலங்காரம் பண்ணிக்கிறாங்க.
பூவு அப்புறம் கோன்ஸ் எல்லாம் மரத்துக்கு அடியில் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் வச்சு தான் குட்டி குட்டியாக செஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் நியூஸ் பேப்பர்லேயே வளைவாட்டம் பண்ணிக்கிறாங்க. அப்புறமா பென்னி டால்னு இருந்ததுங்க, $1 இருக்குங்களா, அது வச்சு பண்ணிக்கிறாங்க. அப்புறமா இந்த மாதிரி வாஃபிள் அச்சு காமிச்சாங்க. இந்த மாதிரி தீயில் வாட்டி இந்த மாதிரி சாப்பிடுவாங்களாம். இது வந்து டர்க்கி கிரில்லுங்க. இப்போ கிறிஸ்மஸ்க்கு வந்து ரொம்ப ஃபேமஸாக பண்ணுவாங்க. வீட்டில் ஒவ்வொரு ஆளுக்கு வந்து டர்ன் எடுத்துப்பாங்களாம் அந்த கிரில் வந்து சுற்றுறதுக்கு. இந்த வீடு எல்லாம் வந்து எப்படி அவங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத அதே மாதிரி வச்சுருந்தாங்க. எனக்கு ஹைடி கார்ட்டூன் ஒன்று பார்ப்பவங்களும் எனக்கு அதான் ஞாபகம் வந்தது. ஹைடி கார்ட்டூன் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த 2 ஓட்டைகள் வந்து அவனுங்களா. இது வந்து பீஸா எடுக்கிறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த சூடு செக் பண்ணுறதுக்கு வந்து கையை வந்து அந்த நெருப்பு பக்கத்தில் வச்சு பார்ப்பாங்களா. 6 நொடி தாங்குற வரைக்கும் நம்மளால இருக்க முடிஞ்சதுன்னா ஓகே. அந்த மாதிரி டெம்ப்ரேச்சர் வந்து மெஷர் பண்ணிக்கிறாங்க. இந்த நெருப்புக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த ஹூக்கிட்ட இருக்குதுங்களா, அது வந்து ஒவ்வொரு கிரில்லு வகை செய்கிறதுக்கு வேண்டி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு நெருப்புலேருந்து ஒவ்வொரு தூரமாக வச்சு. அப்புறமா அவங்களோட படுக்கறைகள் எப்படி இருக்குது, குழந்தையோட பார்த்தீங்களா, அது பக்கத்தில் வந்து ஃபேனாட்டாக இருந்ததுங்க இது மாதிரி. அப்போ இதுலேருந்து மேலே போனோம்னா அங்கேயும் படுக்கறைகள் இருந்ததுங்க. நல்லா இருக்கு. இப்போ வீட்டுக்கு தேவையான பொருட்களுமே இங்கே சும்மா இது மாதிரி வச்சுருந்தாங்க. நம்ம ஒரு பக்கம் ஏறணும் இல்லைங்க, அதே வந்து மறுபடியும் இந்த கிச்சனுக்கே வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி தான் வழி வச்சுக்கிறாங்க. இது ஃபுல்லாகவே உட்டுங்க. உள்ள வந்து ஹீட்டர் அப்படிங்கிறது அப்படி போயிட்டு வரும். ஃபயர் ப்ளேஸ் தான் இருக்குது. அவ்வளோ வார்மாக இருந்ததுங்க. இந்த பாக்ஸ் வந்து ப்ரெட்டெல்லாம் செய்கிறோம்னா ஈஸ்டர் வளர்கிறதுக்காக இது யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது துவைக்கக்கூடிய இடங்களா, வாஷ் பேஷன் வச்சுக்கிறாங்க. கப் கேக் மோல்டு, ஜெல்லி மோல்டு மேலே பாருங்கள். முட்டை இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. இவன் என்ன குறும்பண்ணான்னு தெரியல, எங்கள் தோல் உரிச்சு தொங்க விட்டுக்கிறாங்க. அதோட அர்த்தம் எனக்கு இப்போ தாங்க தெரியுது. இப்போ தொங்க விடுவாங்க போலக்குது. வச்சு மிருகத்தோலால் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. மெயில் ரூம்னா போஸ்ட் ஆஃபீஸ். இதா ஸ்பைசஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. வால்பேப்பர் இது என்னது, இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி பம்பரை செய்யறதுக்கு இந்த மாதிரி இது உள்ளே இன்சர்ட் பண்ண சொல்கிறாங்க. எது ஃபிட் ஆகுதோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சிலது வந்து லூஸாக, ஒரு சிலர் டைட்டாக இருக்குது. நான் என்னோட ஃபிட் பண்ணிட்டேன். அங்கே வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். அது இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணுறது, அரேஞ்ச் பண்ணுறது, இது நான் இங்கே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். சூப்பர். இல்லை குழந்தைங்க விளையாட வச்சுருந்தாங்க. நம்ம பெரியவங்களும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இது ஜேக்கப் லேடர், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உட்பைக்கர் மரங்கொத்தி அந்த பொம்மை இருந்தது. இதெல்லாம் வந்து வாங்குறதுக்கு ஒரு கடையில் வச்சுருக்குறாங்க. நம்ம ஒரு விளக்கு பார்த்தோம்லங்க முன்னாடி, அது ஒன்று வந்து $125. அதுக்கப்புறமா இங்கே குளிர் அடக்கமாக இருக்கிற மாதிரி ஹாட் சாக்லேட்டும் குக்கீஸும் கொடுத்தாங்க. அங்கே லைன் நிற்குது இல்லைங்க, அது வந்து சாண்டா பார்க்குறதுக்கு வேண்டி வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா போஸ்ட் ஆஃபீஸ் இருந்ததுங்க, சாண்டா போஸ்ட்டு. அதில் எனக்கு என்ன வேணுங்கிறது நான் வந்து எழுதி போட்டேங்க. அப்போ இன்னொரு வீட்டில் வந்து
அவங்க டின்னரெல்லாம் இந்த சமையல் எப்படி செஞ்சுக்கிறாங்கங்கிறதுக்கு வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அவங்க பொம்மை பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்த உடனே அனபல் ஞாபகம் தாங்க வந்தது. இந்த வீடு வந்து பெரிய வீடாக இருந்ததுங்க. இது வந்து டாக்டர் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்தோம்னா நெருப்பு எப்படியெல்லாம் பதப்படுத்தி வச்சுருந்தாங்க, ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து எப்படி என்ன பண்ணுனாங்க அது சொன்னாங்க. நல்லா இரும்பு பாத்திரங்க. இந்த டாம் அண்ட் ஜெர்ரியில் அடுப்பு பார்ப்போம்ல அந்த மாதிரிங்க. அப்போ இந்த இது விறகு அடுப்பு, அதுக்கான விறகு வந்து இந்த மாதிரி பெட்டிக்குள்ளே வச்சுக்கிறாங்க. வந்து சின்னதாக கார்டன் வச்சுருக்காங்க. நான் சூரியகாந்தி பூவுங்க. இப்போ விண்டருக்கு எல்லாமே வாடி போயிடுச்சு, காஞ்சிருச்சு. இந்த பிரிண்டிங் மில்லு. இங்கே அச்சகம் வந்து எப்படி செயல்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பேப்பர் வச்சு தான் இந்த அச்சு எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி காமிச்சாங்க. இந்த பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து துணியில் வந்து அச்சு எடுத்துக்கிறாங்க. இங்கே கனடாவில் பார்த்தோம்னா மேப்பிள் மரத்தில் இருந்தால் காகிதம் வந்து செஞ்சுக்கிறாங்களாம். இப்போ வந்து நார்மல் பேப்பரில் தான் செஞ்சாங்க. இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து பிரிண்ட் எடுப்போம் அப்படின்னு. நம்ம ஊர்லேயுமே இது இங்கே பார்க்குறது பார்த்தோம்னா நம்ம ஊர்லேயும் எல்லாமே இருக்கிறதா. இங்கே எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த காணொலியில் நம்ம பார்த்துட்ருக்குறோங்க. அதுக்கு மேலே அச்சு எடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா டைப்பிங் வந்து ஒவ்வொரு லெட்டராக தான் வந்து நம்ம வந்து தனித்தனியாக தானே ஒரு தொடர் பண்ணிகிட்டு இருந்தோம் முன்னாடி. அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கண்ணாடிக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம வச்சு பார்க்குறதுக்கு வந்து ட்ரையலுக்கு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சுங்க. வண்டிக்கு தயாரிக்கூடிய இடத்த பார்க்குறக்கு வந்தவங்க இந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறமா கேக் அங்கேயே செஞ்சு வச்சுருந்தாங்க இந்த மாதிரி பழைய காலத்து ஓவன்லேயே. அது ஒவ்வொரு பீஸ் வந்து $1. நம்ம இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டோம்னா கார்டு அக்செப்டடில் நீங்கள் காசு பைசாவாக சேஞ்ச் கொடுத்தா வாங்க முடியும். அப்போ வெளியில் வர இடத்துல வந்து இந்த மாதிரி கைவினை பொருள் அங்காடி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது பொழுது சாஞ்சிருச்சுங்க. 4 மணி தாங்க. ஆனால் அப்போவே வந்து இந்த மாதிரி டார்க் ஆகிடுச்சு. அன்றைக்கி நாள் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அப்புறமா பௌர்ணமியெல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கார்த்திகை தீபம் அன்னைக்கு. அப்போ 4 மணிக்கு க்ளோஸ் ஆகிடுச்சுங்க. 6 மணிக்கு மேலே வந்து லைட்ஸ் போட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணுவாங்களா.